ோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தேவனுடைய சுவிசேஷ சபைக்கு அந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆழமான பாடங்களை உங்களோடு சேர்ந்து நானும் கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கடந்த நாளிலே இயேசு ஆராதனையை தொழுகையை குறித்து சொன்ன ஒரு வசனத்தை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் மட்டும் என்னை கன்னம் பண்ணுறார்கள், அவருடைய இருதயம் என்னை விட்டு விலகி இருக்கிறது, மனுஷருடைய கற்பனைகளை அடிப்படையாக கொண்டு வீண ஆராதனை செய்கிறார்கள் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையை நாம் சிந்தித்திருக்கிறோம். நம்முடைய தொழுகை அர்த்தமுள்ளதாக தேவன் அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். உலகத்தில் பல விதமான தொழுகைகள் இருக்கிறது, மற்ற மார்க்க தொழுகைகள் இருக்கிறது என்று பார்த்தோம். கிறிஸ்தவ மார்க்கத்திலும் பல விதமான தொழுகை முறை இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்றாலும் நம்முடைய தொழுகை முறை தெய்வ சித்தத்தை பிரதிபலிக்கிறதாக, ஆவிக்குரிய பலனை உண்மையில் நமக்கு கொடுக்கிறதாக இருக்க வேண்டும் என்ற ரீதியில் தான் அந்த செய்தியை நாம் பார்த்துருக்கிறோம். தொழுகை என்று சொல்லும்போது தேவனை, கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துவது, திருப்திப்படுத்துவது, மகிமைப்படுத்துவது என்ற பொருளில்தான் அது அதனுடைய அடிப்படை அமைகிறது. ஆண்டவர் சொல்லும்போது அது யோவான் 8:29 சொன்னார் இல்லையா, நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஹல்லேலூயா. அப்போ எப்போதும் நாம் பரலோக பிதாவுக்கு விருப்பமானவைகளை செய்யும்போது தான் அவருடைய உறவு, ஐக்கியம் நம்மோட இருக்க முடியும் என்பதை மனசில் வச்சிருக்கணும். யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைப்பிடிக்கணும், அவனிடத்துல தான் பிதா அன்பாக இருப்பார். அல்ல, அவனிடத்துல தான் பிதா வந்து வாசம் பண்ணுவார். அப்போ இயேசுவின் வசனங்களை தியானித்து அதில் நடக்கும்போது தேவன் அன்பாக இருக்கிறார், வந்து வாசம் பண்ணுகிறார். நீங்கள் எபேசியர் 5:10 வந்தால் 5:9-10 ஆவியின் கனி நல்ல குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியலுக்கு உடன்படாமல் அதை கடிந்து. அப்போ கர்த்தருக்கு எது பிரியம், அதுதான் அடிப்படை, செய்திக்கு அடிப்படை. கர்த்தருக்கு உண்மையில் எது பிரியம்? நாம் வாயினால் பாடுற பாட்டுகளும் துதி தான் அவருக்கு பிரியமா, இல்லை வேறு காரியமா என்கிற ரீதியில் தான் அந்த வசனத்தை பார்க்குறோம். அப்போ ஆவியின் கனி சகல நீதியிலும் உண்மையிலும் நற்கிரியைகளிலும் விளங்கும் என்று சொல்லியிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட காரியம்தான் கர்த்தருக்கு பிரியமானது. அதுதான் கலாத்தியர் 5:22 சொல்லுது, ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவும், இல்லையா? ஆவிக்கு ஏற்றபடி நடக்க கடவும். கலாத்தியர் 5:22 ஆவியின் கனி இன்னும் 9 குணத்தை சொல்லியிருக்கு. சரிதானே? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசிச்சு இடக்கும். ஸோ இதெல்லாம் நிறைந்து இருக்கும்போது தான் நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு பிரியம் நம்மேல் உண்டாகிறதுங்கிறது அடிப்படை. இந்த அடிப்படையில் வேறு பல காரியத்தை சொன்னேன். சபையாய் கூடி வரும்போது அன்பு பாராட்டுவது, நற்கிரியை செய்வது, மன்னிப்பது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவது, ஒரு வாரத்தை ஒருவர் சுமப்பது, இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த சபையினுடைய அனுபவம். இல்லை சும்மா வந்து கொஞ்சம் பாட்டை பாடிட்டு கையடிச்சுட்டு மட்டும் போகிறது கிடையாது. இந்த அடிப்படை முதலாவது இருக்க வேண்டும், அதுதான் அதுக்கு விஷயம். இப்போ அதெல்லாம் இல்லாமல் போகிறதுனால தான் அதை தெரியலை, அனைவருக்கு தெரியலை, இந்த சப்ஜெக்டே தெரியல. ஆகவே ஆவியானவர் நமக்கு அதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 3:12 அங்கே பேதுரு அப்போஸ்தலர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதல்களுக்கு கவனமாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கண்கள் முகம் விரோதமாக இருக்கிறது. 2 பகுதியை பாருங்கள். யாருடைய குரலுக்கு, யாருடைய தொழுகையை தேவன் அங்கீகரிக்கிறார், யாருடைய ஜெபத்தை கேட்குறார்? நீதிமான்களுடைய ஜெபம். அல்ல, அந்த வார்த்தை முக்கியம். நீதிமான்களுடைய தொழுகையை அங்கீகரிக்கிறார். தீமை செய்கிறவர்கள் அவர்கள் தொழுகை செய்தாலும் ஆராதனை செய்தாலும் ஜெபம் பண்ணாலும் அது கர்த்தருக்கு எரிச்சல் விட்டுகிற காரியம். ஐடியா கிடச்சிட்டு இல்லையா அவங்களுக்கு? அப்போ தேவனுக்கேற்ற மனநிலை உள்ளவர்களாய் நாம் செயல்பட வேண்டியது அடிப்படை. அதுதான் தேவனுக்கு
பிரியம் நம்மை அவரோடு இணைக்க முடியும். வெறும் பாட்டுக்களும் ஆராதனையும் தொழுகைகளும் அல்ல என்கிறதுக்கு தான் அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். நீங்கள் நீதிமொழிகள் 28:9 ஒரு வசனம் இருக்குது. அது என்னது? வேதத்தை கேட்காதவனுடைய ஜபமும் அவருடைய பார்வைக்கு அருவருப்பானது. சரிதானே? அப்போ தேவனுடைய வேதத்தை கேட்கல, தேவ சித்தத்தை அறிய விரும்பலை. அது ஒன்றும் நமக்கு தேவையில்லை. வேறு ஆராதனை மட்டும் போதோன்னு சொன்னால் அது வீண் ஆராதனை. அந்த இயேசு சொன்ன அந்த வசனத்தின் தொடர்ச்சியை தான் நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னே ஒரு முறை நான் ஒரு ஊழியரை பாஸ்டர் சந்திக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சென்றிருந்தேன். நான் அவருடைய வீட்டில் அந்த சிட் அவுட் மாதிரி ஒரு சின்ன வராந்தா இருந்து பேசி கொண்டிருந்தேன். அப்போது அந்த பாஸ்டரை ஏதோ ஒரு காரியத்துக்கு பார்க்குறதுக்கு ஒரு தாயார் அங்கே வந்தார்கள். என்கிட்ட பேசிகிட்டு இருந்த பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் இவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை சொல்லணும் சொல்லிவிட்டு எழும்பி வீட்டுக்குள்ளே போயிட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டு, நான் எங்கேருந்தோ வந்திருக்கேன், எங்கேயோ வந்திருக்கேன், அவங்கள பற்றி ஒன்றும் தெரியாது, இப்படி நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கன்னு திடீர்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் ஸ்தம்பிச்சு போனேன். அதனால் சுதாரித்து கொண்டேன். ஏன்னா எனக்கு எப்போதும் வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்க ஒரு இயல்பு உண்டு. என்ன பேசலான்ட்டு ஒரு கணம் அப்படி சிந்திச்சேன். எனக்கு செய்தி வந்துட்டு நான் அப்படி கொஞ்சம் இயல்பாய் அவர்களோடு பேச ஆரம்பித்தேன். ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பேனான்னு தெரியலை. 5 நிமிஷத்துக்குள்ளே தான் பேசியிருப்பேன். அந்த பொம்பளை சொல்லுது, பிரசங்கியாரே எனக்கு உபதேசம் ஒன்றும் பண்ணாண்டாம், ஒரு செபம் வேணா பண்ணுங்க. கொள்ளாமா? இல்லை இல்லை. அப்போ தான் மனசிலாச்சு, இவங்களை என் கையில் ஒப்படைச்சிட்டு இவர் ஏன் ஓடி போனாருன்னு. ஆமாம், செபம் வேணா பண்ணுங்க, உபதேசம் ஒன்றும் பண்ணாண்டாம். எனக்கு பழிச்சுன்னு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்துட்டு, கர்த்தருடைய வேதத்தை கேட்காதவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. இது மாதிரி தான் தெய்வ சித்தம் அறிய விருப்பம் இல்லை, தெய்வ வசனத்தில் நடக்க விருப்பம் இல்லை. ஆராதனை வேணாம், பாட்டு வேணாம், தொழுகை வேணாம், அதில் ஏதோ ஆண்டவர் எல்லாம் சந்தோஷப்பட்டுருவார்னு ஒரு தப்பு எண்ணம். இப்போ புரியுது இல்லையா உங்களுக்கு? அதை சரிப்படுத்துறதுக்காக அந்த அஸ்திபாரங்களை சரிப்படுத்துகிறான். சரி, ஆக அப்படி நம்ம இருக்க முடியாது. 1 சாமுவேல் 15:22 சாமுவேல் சொல்கிறான், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். தேவ சித்தத்துக்கு, தேவ கட்டளைக்கு, தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படி முதலாவது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தேவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஆடு மாடை கொண்டு பலி செலுத்துவாங்க. அது பாவ நிவாரண பலி பிரமாணம் கொடுத்துருந்த ஒழுங்கு ஒன்று, ஆனால் இவங்க செய்யது இன்னொன்று. அவர் இந்த பலியில் சந்தோஷப்படுவார், நிறைய பலி செலுத்தினா அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு எண்ணம். அப்போ இங்கே சாமுவேல் சொல்லுறான், இல்லை இல்லை, முதல்ல நீ தேவனுக்கு கீழ்ப்படிய பழகு. அல்லேலூயா. சும்மா அந்த பலி காணிக்கை இதெல்லாம் கர்த்தரை திருப்திப்படுத்தாது அப்படின்னு சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்போ புதிய ஏற்பாட்டில் வரும்போது எபிரேயர் 13:15 உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்த கடவோம். சரிதானே? இங்கே ஸ்தோத்திர பலி உதடுகளின் கனி, வாயினால். அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். அது வாயினால் செல்கிற தொழுகை அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இங்கே ஒரு பகுதி வருது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அது எபிரேய நிருபம், யூதரில் கிளப்பட்ட நிருபம். அவர்களுக்கு இந்த மாதிரி விலங்குகளை பலி செலுத்துறது தான் கர்த்தருக்கு திருப்திப்படுத்துன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போது புதிய ஏற்பாட்டுக்கு சொல்லும்போது இல்லை, இனி நீங்கள் பலி செலுத்த வேண்டாம், அதுக்கு பதிலாக தேவனை துதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள், ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள். எஸ், இருக்கிறதா எல்லா வசனத்தையும் பார்க்கணும். ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள் என்று சொன்ன வசனம் சரியாக இங்கே இருக்கிறது. எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த ஸ்தோத்திரம் துதி செலுத்துவதற்கு முன்பு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இந்த இடத்துல அதை நான் உங்களுக்கு விளக்கி விடுகிறேன். மத்தேயு 5:23-24 5:23-24 என்ன சொல்லுது? நீ பலிபீட தண்டையிலே வந்து உன் காணிக்கையை செலுத்துவதற்கு அங்கே வந்தா, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்ந்தால், அங்கே தானே அந்த பலிபீடத்துக்கு பக்கத்தில் உன் காணிக்கை பலியை அங்கே வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகு, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இந்த காணிக்கைனுங்க போட்டிருக்கு, இது பலிபீட தண்டையிலே செலுத்தப்படுகிற பலி. பழைய ஏற்பாட்டு பலி, பாவ நிவாரண பலிக்கு ஒப்பான பலி நியமம். அப்போ நீ பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அந்த பாவ நிவாரண பலி அதுக்கு தான் செலுத்துவாங்க.
தன்னுடைய பாவத்துக்கு பரிகாரம். அப்போ பாவம் கழுவப்படுவதற்கு, மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் பலி செலுத்த வந்தால், இந்த பலிங்கிற வார்த்தைக்கு இன்னொன்று என்ன பார்த்தோம், ஸ்தோத்திர பலி. சரிதானே? ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறுகிறதெல்லாம் வசனம் இருக்குது. அப்போ அந்த பலியையும் இந்த பலியும் ரெண்டும் இணைத்து வைத்து கொள்ளுங்க. இப்போது ஸ்தோத்திர பலி, அப்போது விலங்கு பலி. இப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ பலி செலுத்த வரும்போது உன் நிமித்தம் நீ யாருக்கோ தீமை செய்திருக்கிறாய், அல்லது யாரோ உன் நிமித்தம் சங்கடப்பட்டிருக்கிறார்கள், அல்லது ஏதோ இந்த மாதிரி தீமையான காரியம் இருக்கிறது அப்படின்னு உனக்கு மனசில் தெரியுது. நான் திட்டினது தப்பு, இல்லைன்னா வேறு ஏதோ காரியம் நான் செஞ்சது தப்பு என்று தவறு உனக்கு உள்ளத்தில் உணர்த்தப்படுமானால் நீ என்ன செய்யணும், அந்த பலியை காணிக்க ஸ்தோத்திர பலியை நடத்தணும். என்னது, இப்போ ஸ்தோத்திர பலி தானே நமக்கு, அதனால் இங்கே வந்துடும். நீ ஆராதிக்கிறது நடத்தணும், உனக்கு ஆராதனையை நடத்தணும், பாட்டை நடத்தணும், ஸ்தோத்திர பலியெல்லாம் நடத்தணும். நடத்திட்டு முதல்ல போய் யாருக்கு எதிராக தீமை செய்தியோ அந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேளு. அல்ல இல்லையா, நல்வனம் வருது, அப்படி தானே சொல்லாரு. அதை சரிப்படுத்து, அதுதான் அதுக்கு அடிப்படை. அப்போ பாவங்களை என்ன பண்ணு, சரிப்படுத்தி விட்டு ஸ்தோத்திர பலியை செலுத்து. இப்போ மனசிலாயிட்டா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக தான் வரும். அப்போ முதலாவது நம்முடைய மனம் தேவ சித்தத்துக்கு ஏற்ப பண்பட வேண்டும், அதுதான் அதுக்கு அடிப்படை. அதுதான் ரோமர் 12:1-2 உங்கள் வாழ்க்கையை, உங்கள் சரீரத்தில் வாழ்க்கிற வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி, அங்கேயும் பலி தான், காணிக்கையாய் ஒப்படைக்கணும். அது எப்படி ஒப்படைக்கிது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பிரியமான அவருக்கு பிரியமும் இன்னதென்று, பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகி மர்வமாகணும், மனம் திருந்தணும், குணப்படணும். சரிதானே? அப்போ பரலோக தேவனுக்கு பிரியமானது எதுன்னு பகுத்து பார்க்குற ஒரு அனுபவம் இல்லாதவர்கள் எத்தனை பாட்டு பாடினா என்ன, எத்தனை கையடிச்சா என்ன, எத்தனை ஸ்தோத்திர பலி செலுத்தினாலும் பயனற்றது தானே. சரிதானே? அது ஏன் பயனற்றதுன்னு சொல்லுகிறேன், ஒரு வசனம் முன்னால் வருது. அது ஏசாயா 59 முதல் 2 வசனமா, இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கை குறை போகலை, கேட்கக்கூடாதபடிக்கு செவி மந்தமாகலை, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாகிறது. அல்ல இல்லை, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி உங்களுக்கு மறைக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணால் கேட்கல, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணனா ஆண்டவர் அதை கவனிக்கலை. சரிதானே? எல்லாத்துக்கும் நம்முடைய தொழுகை ஜெபம் எதையுமே அங்கீகரிக்கலை. பாட்டு எவ்வளவோ நடக்குது, எவ்வளவு நேரம் துதிச்சாச்சு, பாடியாச்சு, ஒன்றையுமே அவர் கேட்கல. ஏன்? உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாய் பிரிவினை உண்டாகுது. அப்போ என்ன செய்யணும், முதல்ல அந்த அக்கிரமத்தை, தீமையை, பாவத்தை பரிகரிக்காண்டாமா, அதை ஒழுங்குபடுத்தாண்டாமா, மனந்திருமாண்டாமா, நல்வனம் பொருந்தாண்டாமா. அது எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். சில வேளை சின்ன விஷயம் மாதிரி தெரியும், மற்றவங்களுக்கு ஜெபிச்சிருக்க மாட்டோம், மன்னிச்சிருக்க மாட்டோம், அவங்களுக்கு கஷ்டத்தில் உதவி இருக்க மாட்டோம், நம்மகிட்ட எல்லாம் இருந்தால் மனசை அடைச்சிக்கிட்டு இருந்திருப்போம், அது ஒரு தப்பு தானே. சரி, இப்படியெல்லாம் எத்தனையோ இருக்கும். ஒருத்தர் எத்தனையோ பிரமாண ஆண்டவர் தந்தார், செஞ்சுருக்கோம். அப்போ இதெல்லாம் சரி பண்ணாமல் நீங்கள் ஜெபம் பண்ணாலும், நீங்கள் தோத்திர பலி செலுத்தினாலும், ஆராதனை செய்தாலும் தேவனால் அங்கீகரிக்கப்படாது. ஐடியா கிடச்சிட்டா உங்களுக்கு? இதுக்கு வேண்டி தான் இந்த பேசிக் அஸ்திபாரத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. புரிஞ்சிருக்கோம். ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இப்போ தெரியாதனால தான் பெரிய குழப்பம். முதல்ல இதயத்தை சரிப்படுத்து, வாழ்க்கையை சரிப்படுத்தினாலே தேவ உறவு அங்கே உண்டாகிரும். ஹல்லேலூயா. நீ எல்லாம் தோத்திரம் துதி பலி செலுத்துக்கு முன்னாலே உன்னால் மனசு அங்கே ஐக்கியமாகிவிடும். ஹல்லேலூயா. இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம். அல்லாமல் இந்த வெறும் தொழுகை, வாய் தொழுகையை மட்டும் தொழுகைன்னு நினச்சிடக்கூடாது. சரி, இனி அடுத்த கட்டத்துக்கு போவோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44 46. அது அப்போஸ்தலர் 10 44 46. அது என்ன விஷயம்னா, கொர்நேலியனுடைய வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பிரசங்கம். அங்கே பாட்டு நடக்கலை, ஜபம் நடக்கலை, ஆராதனை நடக்கலை. அந்த சூழலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரசங்கம்தான் நடக்குது. இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் தேவனால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதி. அவர் தான் எல்லாருடைய பாவங்களை மீட்கும் பொருளாய் சிலுவையில் அடைக்கப்பட்ட பாவ நிவாரண பலி. அவரை பற்றி விசுவாசத்தினால தான் பாவ மன்னிப்பு கிடைக்குது. அப்போ அவர் நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாக வரப்போகிறார்.
இப்போமே மனந்திருந்து பாவங்களை இயேசு மன்னிப்பார். அவர் பாவ நிவாரண பலியாக இருக்கிறார். இதுதான் அந்த செய்தி. அந்த செய்தியினுடைய முக்கிய விஷயம் அதுதான். இதை பேதுரு பேசி கொண்டிருந்தார். என்ன செய்து கொண்டிருந்தார்? பிரசங்கம். நான் என்ன பண்ண மாதிரி பிரசங்கம் தான் நடக்கு. நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாதிரி அந்த வீட்டார் கேட்டுக்கிட்டே இருக்காவ. பிரசங்கம் நடந்துக்கிட்டே இருக்கு. பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் தேவனை படிங்க, பல பாஷைகளை பேசினார்கள். தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த மற்ற யூதர்கள் கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வரம் பிரஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். சரி, நடத்துங்க. நல்ல கவனிங்க. பாட்டு நடக்கல, ஆராதனை நடக்கல, ஒரு தொழுகை நடக்கல, பிரசங்கம் தான் நடந்துட்டு இருக்கு. அவங்க பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருந்தார்கள். இருதயத்தில் குணப்பட்டார்கள். என்ன செஞ்சார்கள் இல்லையா? இருதயத்தில் குணப்பட்டார்கள் இல்லையா? அது 15ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 15:8 படிங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதை இப்போ அதை பேதுருவே சொல்லுவார். 15:8 படிங்க. அப்போஸ்தலர் 15. இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது போல அவர்களுக்கும் தந்தரளி அவர்களை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அடுத்தது விசுவாசத்தினாலே இருதயங்களை சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இல்லாதபடி செய்தார். நல்ல கவனிச்சலாம். பாட்டு நடக்கலாம், ஆராதனை நடக்கலாம், பிரசங்கம் தான் நடந்துட்டுருக்கு. அந்த பிரசங்கத்தில் கேட்ட வார்த்தைகளை அவர்கள் விசுவாசித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், மனசுக்குள்ளே பாவ மன்னிப்பை தேடினார்கள். அல்ல, இதெல்லாம் உள்ளதான் நடக்கு, மனசுக்குள்ள, இருதயங்களுக்குள்ள. அதான் பேதுரு சொல்றாரு, எனக்கும் தெரியாது. அவங்க இருதயங்களை தேவன் பார்த்து கொண்டிருந்தார், மனசை பார்த்துட்டு இருந்தார். அங்கே இதெல்லாம் நடந்து அவருடைய விசுவாசத்தையும் பாவ அறிக்கையும் ஜபத்தையும் ஜபித்து கொண்டே இருந்தார். பிரசங்கம் தான் நடக்குது, அவங்க மனசுக்குள்ள ஏக்கத்தோடு ஜபிக்கிறாங்க. உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது நடந்தது என்ன? அவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள், அந்நிய புதிய தேவனை ஆராதித்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். நீங்கள் ஆராதிங்க, நீங்கள் பாட்டு பாடுங்க, நீங்கள் துதிங்க, அப்படி ஒன்றும் பேதுருவாங்க சொல்லவே இல்லை. அல்லேலூயா! ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களை தேவனை ஆராதிக்க வைத்தார். சரிதானே? இதுதான் பேஸ். அப்போ அது அவர்கள் இயல்பாய் ஆராதிக்கவில்லை. ஏன்னா இயல்பா ஆராதிச்சிருந்தா அவங்க சொந்த பாஷையில் இல்லையா ஆராதிச்சிருக்கணும். அப்படித்தானே? இந்த கடவுள் பெரியவர், உன்னதமானவர், கர்த்தரப்பான்னு சொல்லியிருந்தா அவங்க இத்தாலிய பாஷையில் இல்லையா அவங்க பேசியிருக்கணும். அங்கே பல பாஷைகளை, அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அல்ல, அப்போ பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பாஷைகளை பேசி பரிசுத்த ஆவியானவரே தேவனை ஆராதிக்கும்படி செய்தார். அல்ல, இப்போ நம்முடைய ஆராதனை தூய ஆவியானவரால் தூண்டப்பட்டதாக இருக்க வேண்டும். சரிதானே? ஆவியான நம்ம குணப்படும் போது, சரிப்படும் போது, தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும் போது தூய ஆவியானவர் அங்கே வந்து அவர் தான் ஆராதிக்க செய்கிறார். அல்லையோ, நுட்பத்தை பிரிச்சுட்டீங்க இல்லையா? ஆராதனை ஆவியானவராலே நடத்தப்படுகிறது என்கிறதை பார்க்குறோம். அதுதான் யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வார் இல்லையா, பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை, உண்மைன்னா சத்தியம், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது, சத்தியத்துக்கு அர்ப்பணிக்கும் போது, சத்தியத்தில் நடக்கும்போது சத்திய ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வருகிறார். அல்ல, இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதனுடைய ஒரு அடிப்படை இதாகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரலோகத்திலிருந்து வர வேண்டிய ஆவி உங்களுக்குள் வரணும்னா உங்கள் மனசு முதலாவது பரலோகத்தோடு இணைக்கப்பட வேண்டும். அல்லையா? மனதான் அது மத்தேயு 6:20-21 பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அப்போ நம்முடைய மனம் பரலோகத்திலே வைக்கப்படும் போது, பரலோகத்தில் இணைக்கப்படும் போது தான் பரலோகத்தின் ஆவி நமக்குள்ளே வந்து இறங்க முடியும். இல்லையா? இணைப்பு இல்லாமல் வேறு கட்டாய கிடந்தால் அங்கே அது பவர் வராது. இது மாதிரி தான். அப்போ மனம் பரலோகத்தோடு இணைக்கப்படும் போது, சத்தியத்தோடு இணைக்கப்படும் போது, சத்தியத்தின் மேல் வாஞ்சை உண்டாகும் போது சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வருகிறது. அல்ல, அந்த சத்திய ஆவி தானே ஆவியாகிய தேவனோடு, தேவன் ஆவியாக இருக்கிறார், இந்த ஆவி நமக்குள்ளே வந்தது, ஒரு கனெக்ஷன், தொடர்பு உண்டாயிற்று, இறை தொழுகை தொடர்ந்து நடக்குது. அல்ல, இதுதான் அதனுடைய
அடிப்படையாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும். சரி, இப்படி பரிசுத்த ஆவியானவர் தான் ஆவியாகிய தேவனை தொழுது கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில், ரோமர் 8:26 வந்தால், நான் வேண்டிக் கொள்ள வேண்டியது நமக்கு உதவி செய்கிறார், ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறதாலே ஆவியானவர் தாமே வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத நிலையிலே பெருமூச்சுகளோடு நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து தேவனை ஆராதிக்க செய்கிறாருன்னு பார்த்துட்டோம். அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்காக ஜெபிக்கிறார். அல்ல, ஜெபம் தொழுகையெல்லாம் யாருனால நடக்குன்னா நம்முடைய சுயத்தில் நடக்கலை, நமக்குள் வாசம் பண்ணி நம்மை நடத்தி கொண்டிருக்கிற ஆவியானவராலே நடக்குது. சரிதானே? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நுட்பம். ஆவிக்குள்ளான ஆராதனைன்னு சொன்னால் இதுதான், ஆவிக்குள்ளான ஜபம்னு சொல்வது இதுதான். இதை செய்யது நாம் இல்லை, நமக்குள்ள வாசமாக இருக்கிற ஆவியானவர். அப்போ நமக்குள்ளே ஆவியானவர் வாசமாக இருக்கணும். நமக்குள்ளே இருந்து இந்த ஆவியானவர் செயல்படணும்னா என்ன செஞ்சுருக்கணும்? இந்த ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படக்கூடிய ரீதியில் நம்முடைய இதயம் அதுக்கு பக்குவப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, பண்பட்டிருக்க வேண்டும். தகுதியாக இருந்தால் தான் தேவாவியானவர் இறங்குவார், அங்கே இருப்பார், அங்கே செயல்படுவார். இல்லைன்னா இறங்க மாட்டார். அல்லேலூயா, நமக்குள்ள வாசமாக இருக்க வேண்டும். அந்த ஆவியானவர் இவ்விதம் செயல்படுகிறார் என்பதை நாம், அதுதான் யூதா 1:20 படிங்க. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி படிங்க. பரிசுத்த யூதா மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உறுதிப்படுத்துங்க, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அல்ல, சாதா ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஜெபிக்க வைத்து ஜெபிக்க செய்கிற ஜெபத்துக்குள்ள வேறுபாடை பார்த்தியலாம். சரி, அது அவர் செய்யணும்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படக்கூடிய ஒரு பக்குவத்திலே தகுதியிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது அதை இன்னொரு ரீதியில் சொன்னால், நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருப்போம். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கிருக்கும்போது சில நிபந்தனைகள் உண்டு. ஒன்று, அது தெசலோனிக்கர் நிருபத்திலே ஆவியை அவித்து போடாதிருங்கள். அல்லேலூயா. தூய ஆவியானவர் நமக்குள்ளே வந்தார், வாசம் பண்ணினார். அந்த ஆவியானவர், அல்லது இன்னொரு வார்த்தையை பார்க்கலாம், அது வந்து கொஞ்சம் எளிதாக இருக்கும் உங்களுக்கு. எபேசியர் 4 அது வசனம் என்னது? தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 5:19 ஆவியை அவித்து போடாதீர்கள். அது என்னன்னா, அடுப்பில் வந்து நீங்கள் தீ வைக்கிறீங்க, அது தொடர்ந்து நீங்கள் அதை நெருப்பை கொளுத்தி பண்ணாமல் போயிட்டா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும்? எல்லாம் சாம்பலாகி கறிக்கட்டாகி போயிடும். அல்ல, அது செயலிழந்து போயிடும். ஓகே, அதுக்கு ஒப்பான பொருள் ஆவியை அவித்தப்படுதல். இன்னொரு வார்த்தை இருக்குது, அது எபேசியர் 4:30 அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை தூக்கப்படுதார்கள். சரி, அப்போது ஆவி அவித்துப்படுதல்னா என்னது? ஆவியை செயலிழக்க செய்தல், அல்லனா துக்கப்படுத்துதல் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ ஆவியை துக்கப்படுத்தணும்னா என்னது? கர்த்தரை எரிச்சல் விட்டுக்கிற காரியம் வந்தால் ஆவி துக்கப்படும். சரிதானே? அது எளிதாக நீங்கள் புரிஞ்சுடுங்க. கர்த்தரை சங்கடப்படுத்தக்கூடிய காரியம் செய்தால் ஆவி குளிர்ந்து போயிடும், செயலிழந்து போயிடும். அப்போ இப்படிப்பட்ட அனுபவங்களோடு நாம் ஆராதிக்க முடியாது. சரிதானே? அதுதான் அதுக்கு பொருள். இப்படிப்பட்ட அனுபவங்களோடு நாம் தேவனை உண்மையாக ஆராதிக்க முடியாது. ஆவியானவர் அனல் மூண்டு எழும்ப முடியாது. இல்லையா? இல்லையா? ஆவியானவர் செயல்படணும், அனல் மூண்டு எழும்பணும்னா ஆவி இருக்கணும். ரெண்டாவது, அந்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியம் இருக்கணும். இல்லையா? இருக்கணுமா வேண்டாமா? நீங்கள் வந்து 1 பேதுரு 4:14 படிங்க. 1 பேதுரு 4:14 படிங்க. கிறிஸ்துவ நாமத்து நிமித்தம் நிந்தனைகளை அனுபவித்தால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர், மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். மற்றவர்களாலே தூசிக்கப்படுறார், உங்களாலே மகிமைப்படுறார். இங்கே நமக்குள் வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படி மகிமைப்படுறார் தெரியுமா? நம்ம நினைக்கலாம், நம்ம வந்து தோத்திர பலி செலுத்துறதுனால, துதி செலுத்துறதுனால பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுறாரு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்சது நம்ம அப்படி தான் புரிஞ்சுருக்கோம். இங்கே சொல்லுகிறாரு, அப்படி இல்லை.
நீங்கள் தேவனுடைய நாமத்து நிமித்தம் துன்பங்களை சகிக்கும் போது, அப்படித்தானே? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ தேவ நீதிகளிலே நீங்கள் நடக்கிறீர்கள். அதர் நிமித்தம் வருகிற துன்பங்களை நீங்கள் சகிக்கும் போது ஆவியானவர் மகிமைப்படுறார். பார்த்தீங்களா? அப்போ ஆவியானவர் மகிமைப்படுகிற விதம் நாம் நினைக்கிறதோட கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கு இல்லையா? நமக்கு தெரிஞ்சிருக்கிறத விட வேறுபட்டதாக இருக்கு. நீங்கள் தேவ நீதியில் நடக்கும்போது, தேவ நீதியில் நடந்து நிந்தனைகளை துன்பங்களை சகிக்கும் போது, தேவ சித்தம் செய்யும் போது, அதில் நிறைய வசனம் பார்த்துட்டோம். அப்போ தான் ஆவியானவர் மகிமைப்படுகிறார், மகிழ்ச்சி கிடைக்கிறார். அப்போ ஆவியானவரை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவரை மகிமைப்படுத்துகிற அனுபவங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்ல, அது வெறும் வாய்த்துதி அல்ல, அதுதான் முக்கியம். ஏன்னா நமக்கு அது மட்டும் தான் தெரியுது. அதனால தான் அதுக்கு முந்தின பின்னணியை உங்களுக்கு நான் விளக்கினேன். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால், நீங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 9-18 வரை அந்த வசனங்களை படிங்க, பார்ப்போம். அதில் இருக்க விஷயங்களை கொஞ்சம் பார்ப்போம். ரோமர் 12, 9-18. உங்கள் அன்பு, அப்போ மாயமற்ற அன்பு இருக்கணும். அப்புறம் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளும் மனசு இருக்கணும். சகோதர சிநேகம் சகோதர சிநேகம் இருக்கணும். அடுத்தது கன்னம் பண்ணுகிறதுல அப்போ ஒருத்தர் கன்னம் பண்ணணும். அப்புறம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஆவி அனலாக இருக்கணும். அந்த வார்த்தை அப்படி இருக்கட்டும். அடுத்த வசனம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கணும். உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்கணும். ஜபத்திலே தரிச்சிருக்கணும். பரிசுத்தவனுடைய குறைவிலே உதவி செய்யணும். அந்நியரை உபசரிக்க மனசு இருக்கணும். ஆசீர்வதிங்கள், வேண்டியதேண்டி சபையாதருங்கள். சரி, போதும். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட தன்மைகள் இருந்தால் அதில் இடையில் ஒரு வார்த்தை வந்து ஆவியில் அனலாய் இருங்கள். தெளிவாக சொன்னால் இந்த மாதிரிப்பட்ட குணங்களும் தன்மைகளும் செயல்களும் உங்களுக்குள் இருந்தால்தான் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அனல் அடைய முடியும். அல்ல, அதான் அதுக்கு விஷயம். ஆவியில் இப்படியெல்லாம் இந்த தன்மை இருந்தால் அந்த ஆவி அனல் அடையும். இந்த சிந்தனையின தன்மை இல்லைன்னா ஆவி குளிர்ந்து போயிடும். அல்ல, அதான் அதனுடைய நுட்பம். முன்னாலே சில சபைகள் எல்லாம் ஆவி அனல் உண்டாக்குறதுக்கு கொட்டு போட்டு வேகமாக அடிப்பாவா. பட்ட 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 பட்டா அடித்தோன்னா ஓட ஒரு வேகம். கடைசியில் உள்ள அந்த 2-3 வரியை திருப்பி 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 வேகமாக பாடுவாவ. இது எதுக்காம்? ஆவி அனலாக்குதுக்காம். இப்படி ஆவி அனலாக்கு சொல்லியிருக்குங்க. இங்கே எங்கேயுமே அப்படி சொல்லல. நீங்கள் கொட்டை வேகமாக அடித்து அனலாக்குங்க, ஒரு பாட்டையோ அல்லது வேறு எது கருத்து திருப்பி 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 வேகமாக பாடி அனல் உண்டா, அதெல்லாம் கிடையாது. ஆவி இப்படிப்பட்ட குணம், அனுபவம், தன்மை, செயல்நிலை இருந்தால் தான் ஆவி அனல் ஆகும். சரியா? தூய் ஆவி வரணும்னாலும் அப்படிதான், தூய் ஆவி இருக்கணும்னாலும் அப்படிதான், தூய் ஆவி அனல் ஆகணும்னாலும் இந்த அனுபவம் இருக்கணும். புரிஞ்சுதான் சொல்லுது. அது இல்லாமல் தான் பஞ்சகச சபையெல்லாம் வர வர பலவீனப்பட்டு கிடைச்ச ஆவியெல்லாம் போச்சுது, ஒன்றும் காணலை. ஆனால் இந்த அனுபவத்தை பார்க்கல, அவிகளுக்குள்ள உண்டாகலை, அவங்கள வேதத்தை பார்க்கல, ஆவியானவருக்கு அடங்கி கீழ்ப்படியலை. அவர் இங்கே வானா இவ அங்கே மரபக்கம் போவாவ. அப்போ சரி, அப்போ அவங்க இஷ்டப்படியே போயிருங்க, நான் போகிறேன். ஆனால் அவர் இறங்கி போயிடுறாரு. அல்ல, ஆகவே நாம் வெளிப்பாக இருக்கணும். நீங்கள் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் வந்தால் அது என்னது? கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், அன்பு. இப்படி இல்லாமல் இருக்க ஆளுகிட்ட எப்படி ஆவி வர, எப்படி ஆவி அனல் அடையும்? நீங்கள் சொல்லுங்கள். இது தெரியலை. அதுக்கு பிறகு வேறு என்ன தான் நான் சொன்ன மாதிரி பாட்டை தான் அடிக்கிறதுமா அப்படியே பொழுதுபோக்காவ. எங்களுக்கு ஆவியானவரே இப்படி இல்லையா? நான் சொன்னேன் ஆவி அனலாக்குது உங்களுடைய நற்கிரியல், குணங்கள், மன்னிப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபம், அந்த குணங்கள். அதான் கர்த்தருக்கு பிரியமானது என்னதுன்னு சோதித்து பாருங்கள். இப்போ உலகத்துக்கு பெரிய இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் தேவ சித்தத்தை புரிஞ்சு நடக்கிறது, இந்த அனுபவம் இல்லைன்னா பரிசுத்தாவி வரவும் செய்யாது, பரிசுத்தாவி அனல் அடையவும் செய்யாதுங்கிறத கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லோ ஒரு ஐடியா கிடைச்சதா? அப்போ ஒரு ஆவியானவர் அவர் துதிக்கட்டும், அந்நிய பாஷை பேசட்டும், பாடட்டும். அதான் சொன்னேன், பாட்டுனால புத்தி சொல்லுதல். நீங்கள் சங்கீதங்கள்னாலே ஞான பாட்டுகள்னாலே புத்தி சொல்லி உங்கள் மனசு திடப்பட்டு ஸ்திரப்பட்டு பண்பட்டு பக்குவப்பட வேண்டும். என்ன செய்யணும்? பக்குவம். அதுக்கு தான் அந்த பாடல் பகுதியில் நல்ல பாட்டு கருத்துக்கள்லாம். அப்போ நம்ம மனசை பக்குவப்படுத்துக்கு தான். பக்குவப்படுத்திட்டா ஆவியானவருக்கு தொடர்பு உண்டாயிரும்.
நாம் நிறைய பாட்டுகளை பாடுறதுனால, இசைக்கருவி மீட்டுகிறதுனால ஆவியானவர் வரமாட்டார். இதன் மூலம் நம்முடைய மனம் பண்படும் போது, சரியா, நம்முடைய மனசில் ஒரு உணர்ச்சி, ஒரு பண்படுதல் உண்டாகும் போது ஆவியானவர் செயல்படுவார். அதுதான் அதுக்கு பொருள். அதை விட்டுறப்படாது. ஆனால் வெறும் பாட்டு பண்படுதல் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, பண்பட முடியாது. அது ஒரு சின்ன பகுதி. கொஞ்சம் ஏற்கனவே நாம் இங்கே பார்த்த நிறைய விஷயம் இருக்குது. இதில் எல்லாம் கொஞ்சம் அனுபவப்பட்டவர்களாக இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் மனசு வந்து தெளிவாயிரும். இல்லை ஓகே. இல்லைன்னா எத்தனை பாட்டு பாடினாலும் ஆளுகளுக்கு உணர்ச்சி வராது, தெரியுமா? அவங்க மனசு சம்பந்தமே இல்லை, சும்மா அப்படியே இருப்பாவ. எத்தனை பாட்டு, நல்ல பாட்டு தான் நமக்கு நல்ல பாட்டாக தெரியுது, அவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ நாரும் தெரியாது, மணக்கும் தெரியாது. ஏன்? நிலம் பண்படலை, புரியலையா? மனசு இன்னும் பண்படலைங்க. பண்பட்டவங்களுக்கு சில சூழ்நிலை கொஞ்சம் அப்படி இருள் மாதிரி இருக்கும். ஒரு பாட்டில் நல்ல வரிகளை கட்டும், உடனே ஒரு சாகம் வந்துடும். இல்லையா? ஓகே, கிளியர். ஒரு புத்தி சொல்லுது வரும், ஆமாண்டவர் தப்பு தான், சரிப்படுத்தணும், குணப்பட்டுருவாங்க, உடனே பற்றி எரிஞ்சிடும். மற்றவங்களுக்கு வராது, இந்த அடிப்படை இல்லாதவர்களுக்கு வராது. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம். அதுதான் நான் உங்களோடு விளக்க நான் விரும்புகிற காரியம். சரி, ஹல்லேலூயா. சரி, இன்னொரு விஷயம் பார்க்கணும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர் நடத்துகிற ஆராதனை அது நடக்கட்டு, அதுக்குள்ளே நம்ம போகலை, அது அவருக்கு இஷ்டம். இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பொதுவாக நாம் நினைக்கிறது என்னென்னா, அவர் வரும்போது அந்நிய பாஷை வருது, கையை காலை உதறது, தூக்கி எறியுது, எஸ், எல்லாம் வெள்ளமாக வர்றது உண்மை. இப்போ ஆறுதல் ஆராதனை நடக்கட்டு, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலைன்னு நினச்சிருக்கோம். அதனால தான் இப்போ எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு மேடையை போட்டு அப்படின்னு பயங்கர பாட்டுகளை பாடி ஆடி ஆராதிப்போம், பாடி ஆராதிப்போம், குதித்து ஆராதிப்போம். விசித்திரமான ஆராதனையெல்லாம் நடக்குது. அதுக்குன்னே ஊழியக்காரர்கள் இருக்கிறாவலாம். அப்போ அவைய நினைக்கிறதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அவருக்கு வேலையே என்னது? பாட வைப்பார், ஆட வைப்பார், துள்ள வைப்பார், குதிக்க வைப்பார், ஊழ போட வைப்பார். ஆமாம், வேடிக்கையெல்லாம் நடக்கு. இப்படி தான் அவைய நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை அது கிடையாது. தேவனை புகழுகிற அனுபவம் இருக்கிறது, அது ஒரு விஷயம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அடிப்படை விஷயம் அது நீங்கள் லூக்கா 24:49 ஆண்டவர் சொல்லுவார், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே, அது என்னது? உன்னதத்திலிருந்து வரும் பெலன். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பெலன் அடைந்து எருசலேமிலிருந்து எல்லா இடத்திலும் எனக்கும், என் சுவிசேஷத்திற்கும், என் உபதேசத்திற்கும், என் மாதிரிக்கும், என் வசனத்துக்கும் சாட்சியாய் இருப்பீர்கள். எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள்னு இருக்குது. அதுக்குள்ளே எல்லாமே இருக்குல்ல, இயேசுவுக்கு, இயேசுவின் வார்த்தைக்கு, இயேசுவின் மாதிரிக்கு, இயேசுவின் உபதேசம் அது. அப்போது இந்த பெலன் எதற்கு கொடுக்கப்படுறதுன்னா, நாம் வாழுகிற உலகம் சாத்தானுக்குள்ளே கிடக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு எதிரான சூழ்நிலையில் கிடக்கு. அதில் இந்த பெலன் இல்லாமல் நமக்கு ஆண்டவருடைய உபதேசத்துக்கும் சத்தியத்துக்கும் நீதிக்கும் சாட்சியாக நிற்க முடியாது. இல்லை, அதுக்காக இந்த பரிசுத்தாவியின் பலன் கொடுக்கப்படுது. பரிசுத்தாவியின் பலன் எடுக்க கொடுக்கப்படுகிறது. தேவனுக்கு எதிரான சாத்தானுடைய ஆட்சி நடக்கிற பொல்லாத மனிதர்கள் மத்தியில் நம்ம வாழுகிறோம். நாம் பரலோக தேவனுடைய சித்தம், திட்டம், அவருடைய சாயல், தன்மை, குணம், இயேசுனுடைய சுவிசேஷத்துக்கு உட்பட்டதற்கு சாட்சியாக நடக்கும்படி தான் இந்த பலன் கொடுக்கப்படுது. எல்லாமல் இப்படி ஃபேன் காற்றெல்லாம் போட்டுட்டு ஏசி எல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஏசி ரூமுக்குள்ளே இருந்து பாட்டு பாடி கையடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த பலன் கொடுக்கல, புரியலையா? அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. எங்கேயோ வீட்டில் இருக்கீங்க, சபையில் இருக்கீங்க. பழைய காலத்துல எல்லாம் தரையில் உட்காந்து, சாணி மலையின தரையில் தான் உட்காந்து, அப்போ ஃபேன்லாம் கிடையாது. அப்பவும் ஆராதிச்சாங்கல்ல, இப்போ ஆராதிக்கிறோம். இப்போ இது மட்டும்தான் நினச்சிடப்படாது. இந்த பலன் எதற்கு கொடுக்கப்படுதுன்னா, தேவ சித்தத்தை இந்த உலகியலின் சூழ்நிலையில் நாம் தைரியமாக சேரகு தான் கொடுக்கப்படுது. அப்போஸ்தலர் 4:31 படிங்க. அப்போஸ்தலர் 4:31, பரிசுத்த ஆவியை நாம் எப்படி அனல் மூட்ட வேண்டும்? அவர்கள் ஜெபம் பண்ணபோது கூடியிருந்த இடம் அசைந்தது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அன்னைக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஒரு கடினமான ஆபத்தான சூழ்நிலை இருந்து அவர்கள் ஜெபம் பண்ணி பரிசுத்தாவின் பலன் வந்தோன்னு தைரியமாக பேசினார்கள். அல்ல, அப்போ பரிசுத்தாவின் பலன் சும்மா கையடிக்கிறதுக்கும் இப்படி ஆடி பாடி நடனம் ஆடுறதுக்கும் கொடுக்கல, கோதாவில் இறங்கணும். அல்ல, இந்த பலத்தை கொண்டு இறங்கணும், தெருவில் இறங்கணும், சுவிசேஷம் பேசணும், சத்தியத்தை ஸ்தாபிக்கணும்.
அதுக்காக பலனை கொடுக்குது. சும்மா மேடையில் மட்டும் ஆடிட்டு போகிறதுக்கு கிடையாது. இப்போ நடக்குது வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு வேண்டி சொல்லுகிறேன், அதுக்கு சொல்லலை. நீங்கள் ஆராதிக்கிறது பல சூழ்நிலையில் நீங்கள் தேவன் ஆவியானவர்களை நடத்திட்டு அதுக்கு எதிராக பேசலை. ஆனால் ஆவியானவருடைய நோக்கம் வேறு. ஹல்லேலூயா. அந்த காரியத்தை செய்ய யாரும் ரெடி இல்லை. பரிசுத்த ஆவி இருக்குன்னு தான் பேர். உலக மனுஷனோட கேடாக தான் நடப்பாவ. ஹல்லேலூயா. இது அந்த ஒரு ஒரு மீன் இருக்குன்னு வைங்க, நல்ல உயிரோட ஒரு மீன் இருந்தால் நீங்கள் இந்த ஆற்றுல தண்ணி வேகமாக ஆற்றோட்ட அடித்து போகும்போது மீன் உயிரோட இருந்தால் அந்த ஆற்றுக்கு எதிரேற நீந்தி மேலே போயிடும். பார்த்துருக்குதெல்லாம், தண்ணி இப்படி பாஞ்சு போகும், இழுத்து நல்ல பவராக போகும். அந்த மீனுக்கு எதிராக நீந்தி இங்கேருந்து குதிச்சு மேலே போயிடும். நான் பார்த்துருக்கேன். சின்ன அறிவியல் இருக்கேன்ல, இங்கேருந்து குதிச்சு மேலே போயிடும். அதே நேரம் அந்த மீனை பிடிச்சி கொன்று அந்த ஆற்றுல போடுங்க, அதை அடித்து இழுத்துட்டு போய் பிச்சு சின்ன பின்னமா முள் வேற சிறவு வேற தலை வேற தானே. அப்போ ஒரு மீனுக்குள்ள ஜீவன் இருந்தால் அதுக்கு நிலைமை என்னது, செத்து போனால் அதுக்கு நிலைமை என்னது? இது போல தான் பரிசுத்த ஆவியாகிய ஜீவன் நமக்குள்ள இருந்தால் நாம் வாழுகிற உலகத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப அதுக்கு எதிரேறி போகக்கூடிய பலன். புரியுதா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் அனல் மூட்டி எழுப்புவது, அவர் அனல் மூலணும், அவர் உற்சாகப்படணும்னா இப்படிப்பட்ட அனுபவம் நம்மகிட்ட இருக்கணும். ஆவியானவர் எதிரே உலகத்துக்கு எதிராக, ஆமாம் நான் உலகத்தான் அல்ல, அது போல் உலகத்தான் அல்ல, மற்றவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். தைரியமாக நின்னாரு. ஆமாம், ஏன்னா அந்த உன்னதத்தின் ஆவி பலன் வந்ததுனால அந்த தைரியம் வந்து விட்டது என்பதை நாம் மனசில் கொள்ளணும். இப்போ மீன் கடலில் எவ்வளோ மீன் கிடக்கு, அது உப்பு தண்ணியில் தான் கிடக்கு இல்லையா? உப்பு தண்ணியில் தானே கிடக்குது. உப்பு தண்ணிக்குள்ளே தான் எவ்வளோ மீன் கிடக்கு. ஆனால் அந்த மீனை பிடிச்சி அது உயிரோடு இருக்கும்போது அந்த மீனை பிடிச்சி நீங்கள் அறுத்து பார்த்தா அந்த மீனுக்குள்ளே உப்பே இருக்காது. உப்பே இருக்காது இல்லையா? நம்ம உப்பு போட்டு தான் குழம்பு வைக்கணும், சரிதானே? ஒரு மீனை பிடிச்சி கொன்று கடலில் போட்டுருங்க, மறுநாள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பெல்லாம் உள்ளே ஏறிடும். அல்ல இல்லையா? சரியா? அப்போ அந்த உலகத்துக்குள்ளே நாம் கிடக்கும்போது இந்த உலகம் நமக்குள்ளே ஏறாமல் ஒரு ஜீவன் இருக்குது, பரிசுத்த ஆவியாகிய ஜீவன். அல்ல இல்லையா? வித்தியாசம் தெரியுதா? சும்மா கையை காலை உதறது நாடகம் ஆடுது பரிசுத்த ஆவின்னு நினைக்கப்படாது. அப்போது அது ஒரு ஜீவன், அது பலனை கொடுக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் 7:55 ஸ்தேவான் அவன் கல்லறையப்படுகிறான், பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தான், கல்லறைகிறாரு. அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அதோ இயேசு நிற்கிறதை காண்கிறேன்னு சொல்லிட்டு தைரியமாக இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதரும் என்று சொல்லிட்டு செத்து போனானா? அல்ல இல்லையா? தெருவில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கவளை கல்லறிஞ்சா எப்படி இருக்கும்? நானந்தல் பிரசங்கி தான், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள ஒரு ஜீவன், ஒரு வல்லமை ஓடலை. அப்போ பரிசுத்தாவினுடைய பலனுடைய வேலை நாம் புரியணும். அப்போ சொல்ல 10:38 இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவரோட கூட இருந்தனால என்ன செஞ்சாராம்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களாம் விடுவிச்சு கொண்டு வந்துட்டார். அல்ல நன்மை செய்கிறவராய் சுற்றி திருத்தார். நமக்கு ஒரு பேய விரட்டுக்கு போகிறவங்கள 10 வீட்டை சுற்றி வளைஞ்சிக்கிடுது, நமக்கு முடியலை. அல்ல இல்லையோ? அவருக்குள்ள ஒரு ஜீவன் வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை இருந்து. அப்போ பரிசுத்தாவின் வல்லமை வெறுமையாக கையை காலை உதறிட்டு மேடையில் படம் காட்டிக்கிட்டு இருக்காது. புரியுதா நான் சொல்லுது? இதெல்லாம் வரும் படம். நீங்கள் யூடியூப்லாம் மீடியாஸில் பார்க்குறீங்கல்ல, இந்த ஆட்டம் பாட்டம் ஒன்றும் பரிசுத்தாவி கிடையாது. பரிசுத்தாவி வந்தால் இப்படிப்பட்ட அனுபவங்களை அது உண்டாக்கும். அல்ல இல்லை, அப்படி தான் வசனம் சொல்லுது. இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தைரியமாய் தேவ சித்தத்தை செய்யும்படியான பலனை கொடுத்தது. இது ஒரு கள்ளத்தனமான ஆவி, மோசம் போக்குற ஆவி, ஏமாந்துடாதுங்க. ரோமர் 5:5 சொல்லுது, படிங்க. ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்படுது. அப்போ பரிசுத்தாவி நமக்கு அன்பு அதிகமாயிடுச்சு. எல்லாமே அதான் நான் சொன்னேன், அன்பு, தேவ அன்பு. மனுஷ அன்புன்னா பணத்துக்காகவும் லாபத்துக்காகவும் ஆதாயத்துக்காகவும் காட்டுகிற அன்பு. தேர்தல் வரும்போது ஆளு ஒரு அக்கா நல்லா இருக்கலா, அண்ணன் நல்லா இருக்கலா, அவனுக்கு ஒரு சொந்தமாக இருக்காது, அவனுக்கு ஒரு ஓட்டு வேணும், அதுக்கு வரான். மரக்கறி கடையில் போனால் எப்படி அக்கா நல்லா இருக்கலா, அண்ணன் நல்லா இருக்காரா, அவனுக்கு கடையில் சாமானை வாங்கணும், அதுக்காக வேண்டி கட்டுகிறான். இது மாதிரி நிறைய அன்புகள் உலகத்தில் இருக்குது. அந்த அன்பு கிடையாது, தேவ அன்பு. ஹல்லேலூயா. அவர்கள் தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள்ட்ட அன்பு காட்டுகிறான் இல்லையா? அந்த அன்பு. அல்ல இல்லையா? ஒருத்தனை அன்பு காட்டாத ஆளுகிட்ட போய் அன்பு காட்டுவேன் இல்லையா? ஓகே, எந்த பிரதிகூலமே இல்லை. அவன்கிட்ட அன்பு காட்டி கெட்ட பேரை உண்டாக்கணும் சில வேலை. ஆனாலும் நாம் அன்புக்கார, அதுதான் தேவ அன்பு. இந்த தேவ அன்பு நம்ம உள்ளத்தில் பொங்கி வழியுது.
அந்த தேவ அன்பு பொங்கி வழி. அன்பு எப்போ பார்த்தாலும் அன்பாக இருக்கிறார், அன்பாக பேசுகிறார். ஐயோ அந்த அன்பின் ஆழம் பார்த்துருக்குதுங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துலையும் பார்க்கல. சும்மா கையை காலை உதறது தான், அடி வச்சுட்டு ஓடி போகிறது தான் மிச்சம். ஆமாம், நாங்கள் நிறைய பார்த்தாச்சு. பரிசுத்தாவி கிடையாதுங்க இது. பரிசுத்தாவி வந்தால் முதல் கனியா அன்பு இல்லையா? ஒருத்தனுக்கு மூஞ்சியை ஒருத்தன் பார்க்க மாட்டான். ஆமாம், இப்படியெல்லாம் இருக்குது. சில பேர் நேரம் போயிட்டு அதனால தான் சொல்லுது இதெல்லாம் பரிசுத்தாவியினுடைய அனுபவம் கிடையாது, எல்லாம் வேஷம், பிசாசுக காரியங்கள், தந்திரம், ஒளிந்ததுதான். சரி, இப்போ 1 கொரிந்தியர் 12:8 நீங்கள் வந்தா இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறார். அல்லோ அதில் 9 வரம் அங்கே சொல்லியிருக்கு. ஊழியத்தின் தேவைகளுக்காய் அவர் வரங்களை கொடுக்கிறார். அல்லையோ பரிசுத்த ஆவியானவர் பலத்தை கொடுக்கிறார், தைரியமாக சத்தியத்தில் உலகத்துக்கு எதிராக நிற்கிறதுக்கு தெய்வ அன்பை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார். எபேசியர் 6:18 படிங்க. 6:18 எபேசியர் 6:18. சீக்கிரம் எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியினால ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ணும் வேண்டுதல்னாலும் தெரிஞ்சிருங்க. பத்தியலா? ஆவியினாலே. இந்த ஆவியானவர் வரும்போது இதை செய்கிறார், அதாக அதுக்கு பொருள். இல்லையா? பரிசுத்தாவி வந்தால் இந்த மாதிரி அனுபவங்கள் உண்டாகுது. உண்டாயிருக்கா? செபிக்க சொன்னால் நம்மளால் செபிக்க முடியலை, செபிக்க வைக்க வேண்டிய இருக்குது. ரொம்ப சமயம் முடிச்சுட்டு ரொம்ப வரியத்துக்கு முன்னால் ஒரு பிரசங்கியார் சொன்னார், ஒரு விழிப்பு ஜெபம் நீங்கள் வந்துடுங்க. சரி பாஸ்டர் வந்துடுறேன். அடுத்தது ஒன்று சொன்னார், அதுதான் பயங்கரமான விஷயம். நீங்கள் தான் விழித்திருக்க பண்ணணும். ஒன்று கொள்ளாமா? செபிக்க தெரியாத ஆளுகளையும் ஜெபம் தெய்வத்தோட ஒரு தொடர்பே இல்லை அது ஆளுகளை கொண்டு வச்சு அடித்து கொன்று எடுத்து ஜெபிக்க வச்சானுமா. எனக்கு அது ரொம்ப கஷ்டம் ஆகிட்டு. என்னடா கிறுக்குத்தனமாக இருக்குது. அப்போ நான் உறங்க சொல்லுங்க கடந்து. நான் இப்படி பதில் சொல்லலை. அப்படியா பாஸ்டர்? சரி பாஸ்டர் நான் பார்க்கேன், தெய்வ சித்தமாக நான் வரேன் இப்படி சொல்லிவிட்டு ஃபோனில் என்ன சொன்னார். அப்போ நான் விட்டுட்டேன். நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆண்டவரே இப்படி இருக்கு, நான் என்ன செய்ய? என்ன நடந்தேன்னு சொன்னால், அந்த நாட்களில் எனக்கு போக முடியாத ஒரு காய்ச்சலாக என்னத்தையும் ஒரு பிரச்சனை வந்து போக முடியாமல் ஆகிப்போச்சு. ஃபோன் பண்ணி கூட சொல்ல முடியாமல் ஆகிப்போச்சு. தெய்வம் இப்படி ஆகிப்போச்சு, நீ போண்டாம். நான் இல்லைன்னா இல்லை போல பிள்ளை இருந்தால் சாடி போயிடுவேன். நீ போகவே வேண்டாம், இங்கே வீட்டில் இருந்து ஜோமன் கடந்து ஜோமன் போகிறேன், இவங்கள்ட்ட போக வேண்டாம். எனக்கு பிறதான் மனசில் ஆச்சு. அதான் பிறதான் நினச்சேன், செபிக்க பண்ணணுமா? ஜெபிக்கக்கூடிய கொஞ்சம் ஆள் வந்தால் கொஞ்சம் 2 வார்த்தை வச்சு கொண்டு போகலாம். இது ஒன்றும் இல்லாத ஓட்டாஞ்சொல்லியாளர் ஜெபிக்க பண்ணணும்னா கிறுக்குதானே இல்லையா? அது சரி, அப்படி செய்ய முடியாது. அப்போ ஆவியானவர் ஜெபிக்க வைக்கிறாராம். சரி, அது வேணும். 2 தெசலோனிக்கர் 2:13 சீக்கிரம். 2 தெசலோனிக்கர் 2:13. படிங்க, 2 வசனம் படிங்க. 2 தெசலோனிக்கர் 2:13. அல்லேலூயா. 2 தெசலோனிக்கர் 2. சகோதரரே, ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படி ஆவியினாலே பரிசுத்தம். அந்த பரிசுத்த ஆவி என்னெல்லாம் செய்யுதுன்னு பாருங்க. இதாக்கம் வெறும் ஆராதனைன்னு சொல்லிட்டு இருக்கப்படாது. இந்த அனுபவம் எல்லாம் இருக்கணும். அதோட சேர்ந்து ஆவியானவர் உங்களை ஆராதனைகள் நடத்தட்டு, தப்பு கிடையாது. 2 கொரிந்தியர் 10:4. 2 கொரிந்தியர் 10:4 படிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவிழாயிராமல் அரண்களை நிர்மூலம் பண்ணத்தக்க தேவ பலன், பரிசுத்தாவியின் பலனாக இருக்கிறது. அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிகளையும் நிர்மூலமாக்கி உடைச்சி போட்டு சகல தீய எதிரெண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியத்தக்கதாய் சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமையினுடைய வேலைகளை பார்த்தீங்களா? இதாக்கம் பரிசுத்தாவியினுடைய அனுபவம்னு சொல்லு. சும்மா 2 கையை காலை உதறிட்டு மட்டும் போகிறதில்லை. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அதோட சேர்ந்து ஒரு வசனம் இருக்குது, அதை முடிச்சிடலாம். இந்த அனுபவம் இருந்தால் தான், இந்த மாதிரியான அனுபவத்தில் நம்ம போனாதான் அந்த ஆவியானவர் எப்படி நடத்துகிறாருன்னு ஒரு அனுபவம் முன்னால் இருக்குது. அது அப்போஸ்தலர் 16:22 படித்தா அது என்ன செய்தின்னு சொல்லுகிறேன். பவுலும் சீலாவும் ஊழியத்துக்கு போனாங்க, அவங்கள அடித்தாங்க, சட்டையை கிழிச்சாங்க, கையை காலை கட்டி இருட்டில் காலெல்லாம் கட்டி அசைய முடியாமல் சிறைச்சாலையில் போட்டாங்க. அதுதான் அந்த சம்பவம். சரியா? அங்கே அப்போது அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். கட்டுகள் எல்லாம் கலண்டது, ஒரு அசைவு. ஆமாம், ஒரு பெரிய நிலநடுக்கம் மாதிரி ஒன்று உண்டாயிற்று. ஜெயில் கதவெல்லாம் திறந்துட்டு, சங்கிலியெல்லாம் அத்து தரைச்சிட்டு. எங்கே? நடுராத்திரி இருட்டில்
அடிபட்டு போட்டிருக்க இடத்துல அவர்கள் பாடி தேவனை துதித்து இவங்க இயல்பா பாடல. அதான் சொன்னேன்ல, அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்ல, அவர் பாட வச்ச வேகத்துல, அவர் அங்க வந்து இறங்கின வேகத்துல அந்த இடமே அசைஞ்சு குலுங்கி எல்லாம் சங்கிலி இல்லாத தரிச்சிட்டு அல்ல. அப்போ இதெல்லாம் நடக்கணும்னா நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்புள்ள இந்த நிறைய பார்த்துட்டோம், இது இருந்தால் தான் நடக்கும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனம் வாயினால் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்ணுறது செய்கிறாங்க. அப்படி இருக்காமல் மனுஷ கற்பனைகளை எல்லாம் நம்பிக்கிட்டு நாம் இந்த ஆராதனை நடத்திட்டு இருக்காம அந்த தேவ சித்தமான காரியத்தை செய்து தேவ ஆவியை பெற்று அதனால் நடத்தப்பட்டு அந்த அனுபவங்களை நடக்கும்போது தான் அந்த தூய ஆவியானவரால் உண்டாகிற ஆராதனையின் உச்சக்கட்ட அனுபவங்களை நாம் அனுபவிக்க முடியும் என்பதை மனசில் வைங்க. இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை